See, f of s equal to x square minus 1. f composite f என்னன்னு கேட்டிருக்காங்க. f of x is equal to x square minus 1. f composite f. இங்கே g of x கொடுக்கல, அதனால் f composite f தான் கேட்டிருக்காங்க. இதே தான் திரும்ப யூஸ் பண்ணிக்கணும். இப்போ f composite fங்கிறது f of x அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த f of xக்கு பதிலாக என்ன போடலாம்? x ஸ்கொயர் மைனஸ் 1 போடலாம். இப்போ f of xன்னு அர்த்தம். இது x இருக்கிறதுக்கு பதிலாக x ஸ்கொயர் மைனஸ் 1 போடணும். இதில் பாருங்கள், xக்கு பதிலாக x ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போது இந்த xக்கு பதிலாக x ஸ்கொயர் மைனஸ் 1 போடணும். அப்போ xக்கு பதிலாக x ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த xக்கு பதிலாக தான் இதை போடுறேன். அப்போ இந்த ஸ்கொயர் வரும், மைனஸ் 1 வரும். இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இதை விரித்து எழுதுகிறோம். a ஸ்கொயர் மைனஸ் 1 இது ஸ்கொயர்னால் என்ன வேணால் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்னால் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ இது a ஸ்கொயர்னால் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் b ஸ்கொயர்னால் 1 ஸ்கொயர்னால் 1 தான், மைனஸ் 2ab 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இங்கே மைனஸ் 1. பாருங்கள், இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிட்டு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் இருக்குது. இதுதான் எஃப் காம்போசிட் எஃப்ஆவோட வேல்யூ. இதில் கூட நம்ம என்ன செய்யலாம்னா, எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்தால் திரும்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இப்படி கூட எழுதலாம். இப்படி எழுதலாம் அல்லது இப்படியும் எழுதலாம். ரெண்டுமே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இதுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க, அல்லது இப்படி சிம்பிளிஃபை எழுதினாலும் ஃபுல் மார்க்கு கொடுத்துருவாங்க. தட்ஸ் ஆல்.